ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் இந்த சமூக வலைதளத்தின் வழியாய் காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கடந்த 9 மாதமும் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி இந்த 10வது மாதத்திலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதம் உங்களை தேவனாகிய கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் தேவன் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தையை நமக்கு தருகிறார். பெற்றுக்கொள்வோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் இவனமாய் சொல்கிறது, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஞ்சாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. 9 மாதமும் நடத்தி இந்த 10வது மாதத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிற தேவன் இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை மையப்படுத்தி சொல்கிறார். புகழ் பெற்றதான ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு தலையங்கத்தை கொடுக்கிறார். புகழ் பெற்ற தோட்டத்தை நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தின் தேவைகளோடு எதிர்பார்ப்போடு உங்கள் குடும்பத்தின் தேவையாயிருக்கலாம், படிப்பிற்குரிய தேவையாயிருக்கலாம், தன் கையின் பிரயாசத்தில் உள்ள தேவைகளாயிருக்கலாம், பற்பல வியாபாரங்களும் பல ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறதான வேலைக்குரிய தேவை இருக்கலாம், சரீர ஆரோக்கியத்திற்குரிய தேவைகளாய் இருக்கலாம், அல்லது ஊழிய தேவைகளோடு நீங்கள் இதெல்லாம் இந்த மாதத்திலே இந்த புதிய மாதத்திலே பூர்த்தியாக வேண்டும் என்கிற மனதிலே ஒரு லட்சியத்தோடு இருக்கிற பொழுது இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி புகழ்பெற்ற ஆசீர்வாதத்தை, ஒரு தோட்டத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக வாழ்வின் கடந்த 9 மாதமும் நிந்தை, அவமானம், தரித்திரம் அல்லது நெருக்கங்கள் இவைகள் உங்களை ஆட்கொண்ட பொழுது என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், புகழ் பெற்ற ஒரு தோட்டத்தை உனக்கு தருகிறேன் என்பதாக. நாம் நினைக்கலாம், என் கசப்பான என் வாழ்வு மாற வேண்டும், மதுரமாய் என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். உண்மையாகவே மாறா, கசப்பான அந்த மாறாவை கர்த்தர் மாற்றும்படியாய் ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பித்தார். அதே தேவன் தான் இந்த புதிய மாதத்திலே உங்கள் கசப்பான வாழ்க்கை மாற இந்த வசனம் சொல்கிறது, கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை நான் எழும்ப பண்ணுகிறேன் என்பதாக. நிச்சயம் ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். நிச்சயம் இந்த புதிய மாதத்திலே உங்கள் வாழ்வு, உங்கள் பஞ்சம் மாறும், உங்கள் அவமானம் நீங்கும். இதை நீங்கள் அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களினால் நீங்கள் காணப்போகிறீர்கள். வேதத்திலே யோபு என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது உண்மையாகவே அவருடைய வாழ்வில் எல்லாவற்றையும் அவர் இழந்து நின்றார். கல்தேயர் வந்தார்கள், சபையார் வந்தார்கள், அக்கினி வந்தது, காற்றடித்தது. அவருடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து பஞ்சம் போல, அவமானத்தை போல யோபு நிற்கிற பொழுது உண்மையாகவே யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையிலே ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி இந்த ஆசீர்வாதம் உண்டானது என்று நான் வேதத்தின்படி பார்க்கிற பொழுது, தேவன் ரகசியமாய் இந்த காரியத்தை செய்கிற தேவ ரகசிய செயல். நிச்சயமாகவே அதே போல உங்கள் வாழ்வில் ஆண்டுடைய ரகசிய செயலை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள். நிச்சயமாய் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்காக எழும்பப்பட்ட இந்த கிளை, இந்த புதிய வாழ்வு, இந்த புதிய தோட்டம் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். அதற்கு நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஏதோ என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். உண்மையாகவே கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரை நாம் விசுவாசிக்கிற பொழுது
இந்த மாதத்தில் அவர் தந்ததான இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்புகிற பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் தேவனுடைய ரகசிய செயலை நீங்கள் காண முடியும். அநேக முறை இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தரிசனம் கொடுத்தார், காட்சி கொடுத்தார். எல்லாவற்றையும் கண்டு அறிந்து கொண்ட பிற்பாடும் சீசர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. லூக்கா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தில் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்று கேட்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்விலும் ஒருவேளை கலங்கி நிற்கிறீர்களா? சந்தேகங்கள் எழும்பி நிற்கிறதா? என் வாழ்க்கை நிந்தையும் அவமானங்களும் பாடுகளும் நீங்குமா என்று ஏங்கி நிற்கிற நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாய் உங்கள் கலக்கம் மாறும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்கள் மாறும். இயேசு இந்த காரியத்தை சொன்ன பிற்பாடு அதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்கிற, நான் தான் என்று நீங்கள் அறியும்படிக்கு என்னை தொட்டு பாருங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், நான் தான் என்று அறியும்படிக்கு என்னை தொட்டு பாருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு பெரியவர் என்று நாம் நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அவர் இயேசு பெரியவராய் தெரியும். உலகமெல்லாம் அப்பொழுது சிறியதாய் தெரியும். இயேசு எந்த அளவுக்கு பெரியவர் என்று என்னை தொட்டு பாருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு இந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினார். விசுவாசத்தில் உறுதிப்படும்படிக்கு, அவருடைய கலக்கம் நீங்கும்படிக்கு சொன்னார். என்னை தொட்டு பாருங்கள். நிச்சயமாய் இந்த புதிய மாதத்தில் அவர் பெரியவராய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, நம்புகிற பொழுது, உங்களுக்காக கீர்த்தி பொருந்திய அந்த தோட்டம் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். காரணம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் உன் நிலையிலே நான் நிறுத்துகிறேன் என்பதாக. எதையெல்லாம் இழந்து நிற்கிறீங்களோ, 9 மாதம் எதெல்லாம் நடக்கலை, நிறைவேறவில்லை நினைக்கிறீங்களோ, இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 40:13வது வசனம், மறுபடியும் உன் நிலையிலே அவர் நிறுத்துகிறார். மறுபடியும் ஆண்டவர் நிறுத்துவாரா? மறுபடியும் இந்த மாதத்தில் நிலை நிறுத்துவாரா? மறுபடியும் எப்படி நான் நிலைநிற்க முடியும் என்று நினைத்தான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சாலமன் ஞானி அழகாய் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சாலமன் ஞானி சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்பதாக. உண்மையாகவே நீங்கள் மறுபடியும் உங்கள் நிலையிலே கர்த்தர் நிறுத்தும் போது, உங்களுக்காய் இந்த புதிய மாதத்தில் எழும்பப்பட்டதான இந்த கிளை, இந்த தோட்டம், ஆசீர்வாதமான இந்த புகழ் பெற்றதான இந்த தோட்டத்தை உங்களுக்காய் எழும்பியிருக்கிற பொழுது, இந்த தோட்டத்தில் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். எப்படி ஆண்டவர் இந்த களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுகிறார்? இந்த தோட்டம், புகழ்பெற்ற இந்த தோட்டம், உங்களுக்காய் கீர்த்தி பொருந்திய தோட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தோட்டத்திலிருந்து என்ன நன்மைகள் நீங்கள் பெறப்போகிறீர்கள்? என்ன நன்மையை நாம் சுதந்திரிக்க போகிறோம்? ஒரு கணம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். முதலாவது, தேவன் இந்த தோட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வளம் பொருந்திய ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் தருகிற வளம். இந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது, கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்று எழும்பும். எப்படிப்பட்ட தேவன் தருகிற வளம் இருக்குமா? சங்கீதம், முதல் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே புகழ்பெற்ற தோட்டத்தை உங்களுக்கு தந்திருக்கிற பொழுது, முதலாவது தேவன் தருகிற வளம் எப்படி இருக்குமா? செய்வது எல்லாம் வாய்க்கும். கடந்த நாட்களே நான் செய்ததெல்லாம் தோல்வி, கஷ்டம், பாரம், நடக்கலை, நிறைவேறலை, என்னுடைய
திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, எனக்கு அநேக முறை கற்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டதைப் போல இருக்கிறேன், இழந்து நிற்கிறேன், வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், என்னுடைய பணியின் தடைபடுகிறது, அரசு வேலை கிடைப்பதைப் போல இருக்கிறது, என்னுடைய வெளிநாட்டிற்கான எல்லா காரியம் ஒழுங்காகிறது போல இருக்கு, ஆனால் காரியம் செய்ய முடியலை, வாய்க்கல்ல. ஆனால் இந்த புதிய மாதத்திலே சொல்கிறார், தேவன் தருகிற வளம் எப்படி இருக்குமாம், செய்வது எல்லாம் வாய்க்கும். வேதத்தில் அதற்கு சாட்சியாய் ஒரு மனிதனை காண்பிக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இங்கே ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஈசாக்கிடத்திலே சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திலே குடியிரு என்று சொல்லி ஈசாக்கிடத்திலே சொன்ன பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த தேவன் தருகிற வளம், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த பொழுது அங்கே கொடுக்கிற வளம் எப்படி ஆண்டவர் செய்வதை வாய்க்க பண்ணுகிறான்னு சொன்னால் 12வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கான பலனை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே நிச்சயமாய் தேவன் தருகிறதான வளம் 100 மடங்கான ஆசீர்வாதமாக இருக்கும். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இந்த வேத வசனம் சொல்வதைப் போல நீங்கள் செய்வதெல்லாம் இந்த மாதத்தில் 100 மடங்கான வளத்தை கர்த்தர் தருகிறார். இரண்டாவதாக, புகழ் பெற்ற இந்த தோட்டத்திலே என்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறான்னு சொன்னால், அதே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்துடைய 2வது பகுதி சொல்கிறது, அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை. இரண்டாவதாய், இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற புகழ்பெற்ற இந்த தோட்டத்திலே பஞ்சம் இல்லாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறார். முதலாவது, அவர் தருகிற வளம் 100 மடங்காக இருக்கிறது, செய்வதெல்லாம் இந்த மாதத்திலே வாய்க்கும். இரண்டாவதாய், எந்த குறையும் இல்லாமல், பஞ்சம் இல்லாமல் இரண்டாவது உங்களை பாதுகாக்கிறார். காரணம் ஏன்? ஆண்டவர் உங்கள் மீது கரசனை உள்ளவராய் இருக்கிறார். பட்டணம் விட்டு பட்டணம் இருக்கலாம், கிராமம் விட்டு கிராமம் கடந்திருக்கலாம், ஒருவேளை மாநிலம் விட்டு வெவ்வேறு மாநிலத்திலே பிழைப்பிற்காக, தன் படிப்பிற்காக தூரமான ஒரு பட்டணத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த இடத்துல எங்களுக்கு யார் பாதுகாப்பு என்று நினைக்கலாம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வாதமான தோட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிற பொழுது இரண்டாவதாய் உண்மையாகவே எந்த பஞ்சமும் இல்லாமல் உங்களை அந்த இடத்திலே பாதுகாக்கிறார். அதற்கு ஆதாரமாய் யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இந்த வாக்கு தத்தத்தை யார் நம்புகிறோமோ, இனி தேசத்தில் அவருடைய வாழ்க்கையில் பஞ்சம் இல்லை, இனி எந்த பஞ்சத்தினாலும் குறைவுபடுவதில்லை. காரணம், பாதுகாக்கிறார். ஒரு நல்ல தோட்டத்தை தந்து, வளத்தை தந்து, இரண்டாவது அவர் பாதுகாப்பாய் இங்கே வேத வசனத்தின் வழியாய் ஞாபகப்படுத்துகிறார். இந்த பாதுகாப்பு இருக்குமா? என் வாழ்க்கையை கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு பாண்டுகளோடு இருக்கிறேன், எப்படி எனக்கு பாதுகாப்பு இருக்கும்? நான் செய்கிற வேலையிலெல்லாம் கிடைக்கிற வருமானம் வீணாய் செலவழிந்து போகிறது, பஞ்சமாய் இருந்ததைப் போல இருக்கிறேன் நினைக்கலாம். வேதத்தில் ஒரு மனிதனை காண்பிக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நான் வாசிக்கிற பொழுது, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை வாசிக்கிற பொழுது எலியா என்கிற தேவ மனிதனை காண்பிக்கிறார். இந்த எலியா பஞ்ச காலத்திலே சாரிபாத் என்கிற அந்த பகுதிக்கு கடந்து செல்கிறார். இதோ வேதம் சொல்லுகிறது, அந்த பகுதியிலே ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் தன் மகனோடு ஏதோ கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் வைத்து பிழைப்பு கொள்ளலாம், வாழலாம் என்று இருக்கிற பஞ்ச காலம், மழை இல்லை, பஞ்சமாயிருக்கிற சூழ்நிலையிலே தான் எலியா இங்கே கடந்து செல்கிறார். நாம் நினைக்கலாம், இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்துடைய 2வது பகுதி, இனி தேசத்தில் பஞ்சம் இல்லை, அப்படி எந்த நிலையிலும் நீங்கள் கஷ்டப்படுவதில்லை, பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வாக்கு தந்திருக்கிறாரே என்று நாம் நினைக்கலாம். இந்த மனிதனுடைய வாழ்வு அப்படிதான். மழையில்லாத பஞ்ச காலத்திலே அந்த தேசத்திலே போகிற பொழுது தேவன் அந்த இடத்திலே ஒரு விதவையை கொண்டு பாதுகாக்கிறார்.
பஞ்ச காலத்தில் தேவன் அங்கே எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. மழை வருகிற வரைக்கும் மாவு குறைபடவில்லை, எண்ணெயும் குறைபடவில்லை. கலசத்தில் எண்ணெய் குறைபடாமல், பானையிலே மாவு குறைபடாமல் அந்த இடத்தில் அந்த மனிதனை தேவன் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்வில் இந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த புதிய மாதத்தில் வைத்திருக்கிறார். பஞ்சமில்லாத பாதுகாப்பை நிச்சயமாய் கர்த்தர் இந்த மனிதனுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எனக்கு பாதுகாப்பு இல்லை, குறைவுபட்டிருக்கிறேன், வெறுமையாக இருக்க நினைத்தாலும் நிச்சயம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பஞ்சமில்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பாதுகாப்பார். மூன்றாவதாய் இந்த எசேக்கியேல் 34 அதிகாரத்தின் 29வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை. இந்த எசேக்கியேல் 34:29 வசனத்தை கடைசி பகுதி சொல்லுகிறது, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை. அப்படியானால் உங்களுக்கு முதலாவது நல்ல வளத்தை தந்தார், இரண்டாவதாக இந்த தோட்டத்திலே பாதுகாப்பை தருகிறார், கடைசியாய் சொல்லுகிறார் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். ஒரு தோட்டம் என்று சொல்லும்போது வளம் செய்வதெல்லாம் வாய்க்கிறது 100 மடங்கு பலன். இரண்டாவதாய் பாதுகாக்கிறார், பஞ்சமில்லாமல் பாதுகாக்கிறார். பாதுகாப்பும் வளமும் வருகிற பொழுது இறுதியாய் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? நிறைவான ஆசீர்வாதம். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்ல காரணம்? உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 14வது வசனத்தை வரை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு வசனத்திலும் நான் உனக்கு கற்பிக்கிற கட்டளையிடுகிற வார்த்தையின்படி செய்ய கவனமாயிருந்தா, கீழ்ப்படிந்தா, இதெல்லாம் நீ கேட்டு நடந்தா, ஆண்டவர் சொல்லுகிற உன்னை கீழாக்காமல் ஏதோ மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன். நிறைவு எப்படி வருகிறது? வளத்தையும் பாதுகாப்பையும் தந்து நிறைவான ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? வாளாக்காமல் தலையாக்குகிறார், கீழாகாமல் மேலாகிறீர்கள். இது சாத்தியமாகுமா? இந்த புதிய மாதத்தில் நினைக்கலாம். நிச்சயமாய் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். பாதுகாப்பையும் வளத்தையும் கொடுத்த தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். 1 நாளாகமம் 4 அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, யாபேசுடைய தாய் அவனை துக்கத்தோடு அவனை ஈன்றெடுத்தாள். யாபேசுடைய தாய் அவனை துக்கத்தோடு ஈன்றெடுத்த பொழுது அவன் துக்கித்து பாரத்தோடு, நிந்தையிலிருந்து எனக்கு மீட்பு கிடைக்குமா, இகழ்ச்சியிலிருந்து எனக்கு மீட்பு உண்டாகுமா என்று இருந்த நேரத்தில் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டினதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் இந்த நிறைவை தான் வைத்திருக்கிறார். உங்கள் எல்லை பெரிதாகும், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாது, அது எல்லாவற்றையும் விலக்கி காத்து கொள்வார். காரணம், 9 மாதம் நீங்கள் வேண்டினதை நிச்சயமாக இந்த புதிய மாதத்தில் நல்ல வளத்தையும் பாதுகாப்பையும் தந்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். யோவான் 10 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். நிச்சயமாய் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கி பரிபூர்ணமான நன்மைகளை தந்து ஏதோ உங்கள் களஞ்சியங்களெல்லாம் நிரம்பும். இந்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்தில் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நான் உம்மை கனம் பண்ணுகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எல்லா சூழலையும் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன். இந்த 3 காரியமும் உண்மையாய் உடைய இருதய பலகைகளை நீங்கள் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் உங்களுக்காய் எழும்பப்பட்ட கிளை, நிச்சயமாய் கீர்த்தி பொருந்திய கிளை உங்களுக்காய் எழும்பி ஒரு புதிய தோட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து இந்த மாதம் முழுவதும் வளமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல பிதாவே,
இந்த ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த சமூக வலைதளத்தின் வழியாக அநேகர் இந்த புதிய மாதத்தின் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின எல்லாரையும் தூய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 9 மாதமும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி செலுத்தி, இந்த புதிய மாதத்திலாக எனக்கு நல்ல வழிகள் திறக்கணும், கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு அருள வேண்டும், எங்கள் பெற்றோர்கள் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், எங்கள் உடன்பிறப்புகளை ஆசீர்வதிக்கணும், எங்களை சார்ந்து வாழ்கிற சமூகத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் சொந்த பட்டணங்கள் கிராமங்கள் எங்களுடைய சபைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நிச்சயத்தோடு கூட இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர ஜெபத்தில் இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி புகழ்பெற்ற ஒரு தோட்டத்தை கர்த்தர் கொடுக்கும்போது அதிலே கொடுக்கிற வளம் 100 மடங்காய் இந்த மாதத்தில் இவர்களுக்கு இருக்கட்டும். இதோ பாதுகாப்பாய் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பஞ்சம் இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா நிலையிலும் பாதுகாப்பான சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்து அனைவரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வளத்தையும் பாதுகாப்பையும் ஏதோ புகழ்பெற்ற தோட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற பொழுது இந்த இரு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நிறைவான ஆசீர்வாதத்தை யாபேஸ் வேண்டினதைப் போல என் எல்லைகள் பெரிதாகணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, எல்லாவற்றுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்று என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபத்திலே துவங்கி கேட்டதைப் போல அவன் வேண்டினதை அருளின தேவன் இந்த புதிய மாதத்தில் என்னென்ன வேண்டுதலோடு உதட்டால் உள்ளத்தால் தன்னுடைய நாவினால் கர்த்தரை நன்றி செலுத்தி 9 மாதம் காத்த தேவனே, இந்த புதிய மாதத்தில் என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று யாரெல்லாம் வேண்டுகிறாங்களோ எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்றப்படட்டும். நிறைவான ஆசீர்வாதம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும் போது கடந்த நாட்களை காட்டிலும் இந்த புதிய மாதத்தில் செய்வதெல்லாம் வாய்க்க 100 மடங்கு பலன் பெற்றுக்கொள்ள வேண்டுகிற எல்லாம் அந்தந்த நாளில் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் போது பரிபூர்ண படவும் ஜீவிக்கிற நல்ல பாக்கியம் உண்டாக கர்த்தர் உதவுங்க. எங்கள் படைஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய பூச்சக்க நினைவு பேராலயத்தின் எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏதோ ஸ்தோத்திரம், படிப்பு, வேலை, தொழில், திருமணம், கற்பத்தின் கனி, சரீர சுகம், தன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த ஜெபத்தின் வழியாய் கேட்கிற அனைவர் பெற்று மனநிறைவோடு இந்த மாதம் முழுவதும் வாழ நல்ல பாக்கியத்தை கொடும். உடைய இரட்சணை சேனைக்காய் ஜெபிக்கிறோம். உடைய மாகாணம், டிவிஷன், அகில உலக இரட்சணை சேனை எல்லாவற்றையும் நினைக்கிறோம். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிங்க. இந்த காலை நேரத்தில் இந்த சமூக வலைதளத்தின் வழியாய் இந்த நல்ல ஆராதனைகளுக்கு தந்ததற்காய் நன்றி. எங்கள் படைசலத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம். வீரர்கள், லோக்கல் உத்தியோகஸ்தர்கள், எங்களுடைய இசை மீட்டி ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், சிறு வீரர்கள், ஆண்டவரை பெண்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட மனோகரமான ஐக்கியமும் சிநேகம் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.